தமிழகத்தில் பல ஆண்டுகளாக தொடரும் கூட்டணி கோட்பாடுகளையும் அண்மைக்கால அரசியல் நகர்வுகளையும் ஒப்பிட்டு தற்போதைய அரசியல் சூழலில் பெரும் விவாதப் பொருளாகவும் மாறியுள்ளது அதிகார பகிர்வு குறித்த அரசியல் விமர்சன கருத்துக்கள். அந்த வகையில் தமிழக அரசியலில் நீண்ட காலமாக தேர்தல் கூட்டணி என்பது வெறும் இடப்பங்கீடு மட்டும் கொள்கை உடன்பாடுடன் மட்டுமே சுருங்கி கிடந்தது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கட்சிகளுடன் தங்களின் அரசியல் பயணத்தை தொடர்ந்து வரும் பல கட்சிகள் பல கூட்டணிகளை அமைத்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது இன்று வரை எட்டாக்கனியாகவே இருந்து வந்தது. தேர்தல் களத்தில் தோளோடு தோள் நின்று உடைத்தாலும் வாக்கு வங்கிகளை தங்களுக்காக திரட்டி தந்தாலும் ஆட்சி அமைக்கும்போது அமைச்சரவையில் தங்களுக்கு ஒரு இடமாவது கிடைக்குமா என்ற ஏக்கங்கள் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக காத்திருந்தவர்கள் ஏராளம். அந்த கட்சிகளின் தொண்டர்களிடம் தலைவர்களிடமும் இன்னும் நீர்ப்பூத்த நெருப்பாகவே இருந்து வந்த அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் தற்போது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது தாவேகாவின் அரசியல் பிரவேசம். உதாரணத்திற்கு கடந்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பிந்தைய சூழலில் குறிப்பிட்டு பார்த்தால் அந்த தேர்தலில் அப்போதைய ஆளுங்கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காமல் போன சூழல். கூட்டணி கட்சிகளின் தயவோடுதான் ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயம் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதிக்கு ஏற்பட்டது. அது ஒரு மைனாரிட்டி அரசு என்று எதிர்க்கட்சிகளால் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட போதிலும் தனக்கு முட்டுக் கொடுத்து ஆதரவு அளித்திருந்த எந்த கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் ஒரு சிறு இடத்தை கூட ஒதுக்க அவர் முன்வரவில்லை. ஆதரவு தாருங்கள் என்று கூறி முழுமையான ஆட்சி அதிகார மையத்தை தன்வசம் மட்டுமே வைத்துக்கொண்ட அந்த போக்கு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற கலாச்சாரத்திற்கு பெரிய முட்டுக்கட்டையாக அமைந்தது என்பதையும் யாரும் கடந்த காலங்களில் மறந்துவிட முடியாது. பிராந்திய கட்சிகளின் அதிகார பசியை அதை மேலும் அதிகரிக்க செய்த நிலையில் இதற்கெல்லாம் ஒரு மாற்று நிலை வராதா என்ற ஏக்க கனவுகளோடு காத்திருந்தனர் கூட்டணி கட்சியினர். கூட்டணியின் போது தோள் மீது சுமையாக சுமந்து செல்லும் அரசியல் மரபுகள் மற்றும் பின்பற்றப்பட்டது. ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு தோழமை கட்சிகளை கிள்ளுக்கீரைகளைப் போல நடத்தி கொண்ட வரலாறும் கடந்த கால வரலாற்றில் நடந்ததை மறுக்க முடியாது. இப்படி முரணான அரசியலின் வித்தியாசமான களமாக இருந்த தமிழக அரசியல் களத்தில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய விஷயம் அரங்கேறி உள்ளது. தனித்து தேர்தல் களத்தை சந்தித்து பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஆதரவு நிலைகளை தேடிய பொழுது வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவுகளை தந்ததாக கூறப்படும் சில கட்சிகளுக்கும் கூட ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்ற உயரிய மாண்பை தாவேகா கட்சித் தலைவர் முடிவு செய்தார். கட்சிகளின் தலைவர்களை நேரில் சந்தித்தார். கட்சியின் நிர்வாக குழுவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அடுத்தபடியாக அமைச்சரவையில் அவர்களுக்கு இடம் கொடுப்பது என ஏகமனதாய் முடிவு செய்தார். கூட்டணியில் பலம் சேர்த்து வெற்றிக்கு வழிவகுத்த பொழுதும் கூட ஆட்சி அமைகிற பொழுது தங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பார்களா என்ற காத்திருந்த நிலை மாறி தற்போது வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் என்று சொன்ன பொழுதும் கூட அமைச்சரவையில் இடம் கொடுத்து அழகு பார்க்கும் விஜயின் புதிய முயற்சிக்கு பல தலைவர்களும் வித்தியாசமான இந்த அரசியல் அணுகுமுறையை மனமுவந்து ஏற்றதோடு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கொடுக்கும் இலாக்காவை பெற்றுக்கொள்ளும் மனநிலையில் இறங்கி வந்து தற்போது கூட்டணி ஆட்சியை அமைத்திருக்கும் விஜயின் செயல்பாடுகளை உள்ளபடியே அனைத்து கட்சி தலைவர்களும் வரவேற்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் அரசியல் கட்சிகள் முழுவதும் ஒரே கட்சி ஒரே குடும்பம் என எல்லாவற்றையும் தாமே அனுபவிக்க வேண்டும் என சுயநல போக்குடன் வலுவான இயக்கத்தின் வீழ்ச்சிக்கு முதல் புள்ளியாகவும் முற்றுப்புள்ளியாகவும் விஜயின் செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது.